இந்த வாரம் மண்டே நைட்டால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஷார்ட்டாக பார்க்கலாம். செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணியிருப்பார், அதை பற்றி பேசுறதுக்காக வந்திருப்பார். பட் ஆனால் பார்லிமெண்ட் வந்தது மட்டும் இல்லாமல் ப்ராக் லெஸ்னரை கூட்டிகிட்டு வந்திருப்பார். ப்ராக் லெஸ்னர் வந்தது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான மாஸ்க் பேனையும் அட்டாக் பண்ணிட்டு செத் ராலின்ஸ் அட்டாக் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஓபா ஃபெமி வந்திருப்பார். ஓபா ஃபெமி வந்தது மட்டும் இல்லாமல் ப்ராக் லெஸ்னர் அட்டாக் பண்ணி நான் உன்னை ரெஸ்ல்மேனியாவில் சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஒரிஜினல் எல் கிராண்ட் அமெரிக்கானாவுக்கும் பிளாக் எல் கிராண்ட் அமெரிக்கானாவுக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். இதில் ஒரிஜினல் எல் கிராண்ட் அமெரிக்கானோ மேலே இருந்து குதிக்கும் போது கரெக்டாக ராயோ இருக்கிறாரில் அவர் பிளாக் எல் கிராண்ட் அமெரிக்கானோட மாஸ்க்குள்ளே மெட்டல் பிளேட்டை வச்சுருவார். அது ஒரிஜினல் எல் கிராண்ட் அமெரிக்கானோட மட்டையில் பட்டு அதில் அவர் தோற்று போயிட்டார். பிளாக் எல் கிராண்ட் அமெரிக்கானோ வெற்றி பெற்றார். உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் ஏஜேலிக்கும் பேலிக்கும் நடந்திருக்கும். இதில் ஏஜேலி அவங்களோட டைட்டில் ரீட்டைன் பண்ணிட்டாங்க. ரீட்டைன் பண்ணிட்டு போகும்போது பெக்கி லீச் ரிட்டர்ன் ஆகி ஏஜேலியை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. பென்டா தன்னோட இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் சேலஞ்ச் பண்ணியிருப்பார். அதை அக்செப்ட் பண்ணிட்டு டிராகன் லீ வந்திருப்பார். இந்த மேட்ச்சில் அகெயின் பென்டா தன்னோட இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டாரு. ராண்டி ஆர்டன் யாரோ ஒரு மர்மர் கூட தனியாக பேசுகிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. அது யாருன்னு தான் தெரில. மேக்ஸின் டூர்பிக்கும் நாட்டாலியாவுக்கும் ஒரு மேட்ச் நடந்திருப்பாங்க. ஃபைனலி இந்த மேட்ச்சில் மேக்ஸின் டூர்பி வழி தாங்க முடியாமல் டேப் அவுட் பண்ணிட்டாங்க. நெட்டாலியா வின் பண்ணிட்டாங்க. ஸ்டெஃபனி வால்கருக்கும் ரெட்கல் ராட்ரிகல்ஸ்க்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். இதில் எப்படியாவது சீட்டிங் பண்ணி ரெட்கல் ராட்ரிகல்ஸை வெற்றி பெற வைக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணியிருப்பாங்க லிவ் மார்கன். அண்ட் ஃபைனலி ஈயோ ஸ்கையெல்லாம் வந்து காப்பாற்றி இந்த மேட்ச்சில் ஸ்டெஃபனி வால்கர் அகைன் அந்த மேட்ச்சில் வெற்றி பெற மாதிரி காட்டிட்டாங்க. மெயின் ஈவெண்ட்டாக ரோமன் ரெயின்ஸோட செக்மெண்ட்டாக நடந்திருக்கும். ரோமனும் பங்கும் நிறையவே பேசினாங்க. அதில் குறிப்பாக ரோமன் ரெயின்ஸ் சிஎம் பங்கு கடுப்பேற்ற விஷயமா உன் பொண்டாட்டி பரவாயில்ல, உன்னை விட சிறந்தவாவ, அவள் பெஸ்ட்டு சாம்பியன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நீ கிளவே அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. கடுப்பான சிஎம் பங் ரோமன் ரெயின்ஸை அட்டாக் பண்ணிட்டாரு. அப்புறம் ஃபுல் ரா ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.